ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமாவில் நடக்கக்கூடிய டே டு டே அப்டேட்ஸ் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லுக்ல பார்த்துட்டு இருக்கிறோம். பென்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட், ஏசிஎஸ் அருண்குமார் மற்றும் ஆம்னி சினிமாக்ஸ்னுடைய தயாரிப்புல வைகை புயல் வடிவேலுடைய நடிப்புல சுந்தர் சி அவங்க டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்கக்கூடிய திரைப்படம் தான் கேங்கர்ஸ். அண்ட் இந்த திரைப்படம் இந்த வீக்கெண்ட் வந்து ரிலீஸ் ஆக போகுது April 24th. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு சி சத்யா அவங்க வந்து இசையமைச்சிருக்கிறாங்க. இப்போ படத்துல இருந்து என் வெண்மதி என்ற பாடல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது இப்போ சோஷியல் மீடியால சூப்பர் வைரலா போயிட்டு இருக்குது. அண்ட் சுந்தர் சியோட வாணி போஜனுடைய ரொமான்ஸ் சாங்கா இது இருக்குது. ஸோ அதனால பயங்கரமான ஒரு சூதிங்கான இந்த வெயிலுக்கு சூப்பரான ஒரு லவ் சாங் அப்படின்ற மாதிரி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்வேதா மோகன் ரீசெண்டா அவங்களுடைய சிங்கிளை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்காக எடுக்கப்பட்ட ஃபோட்டோஷூட்னுடைய ஃபோட்டோஸை இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லான இன்னோவேட்டிவான ஒரு ட்ரெஸ்ஸிங்காக இருந்தது. ஸோ அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. பிளான் பி மோஷன் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் காலித் ரஹ்மானுடைய டைரக்ஷன்ல நஸ்லினுடைய நடிப்புல வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஆலப்புழா ஜிம்கானா. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு விஷ்ணு விஜய் வந்து இசையமைச்சிருக்கிறாங்க. அண்ட் இப்போ இந்த திரைப்படத்துல இருந்து ஆலப்பே எக்ஸ்பிரஸ்ன்ற பாடல் வந்து வீடியோ சாங்கா படக்குழுவினர் வெளியிட்டு இருக்கிறாங்க. அது இப்போ சோசியல் மீடியால நஸ்லின் ஃபேன்ஸால ட்ரெண்ட் செய்யப்பட்டிருக்கு. பிரியா பிரகாஷ் வாரியர் அவங்களுடைய சாரியில எடுத்துட்டு போட்டோஸ் இப்போ இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்காங்க. இது அந்த போட்டோஸ் உங்களுக்காக. மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸ் மற்றும் எம்ஆர்பி என்டர்டைன்மெண்ட்ஸ்னுடைய தயாரிப்புல சசிகுமார் மற்றும் சிம்ரனுடைய நடிப்புல மே 1 முன்னிட்டு வெளியிடக்கூடிய திரைப்படம் தான் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி. அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய டைட்டிலா இருக்கட்டும், டீசரா இருக்கட்டும், ஒன்னும் வெளியாகும் போது படத்து மலர்க்கூடிய எக்ஸ்பெக்டேஷனை அதிகப்படுத்தி இருந்தது. அதுவும் இல்லாம எஸ்பெஷலி கனவு கன்னியா இருந்த சிம்ரன் அவங்களுடைய ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்னும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹியூமர் ஜேர்னர்ல இருக்கக்கூடிய படமா தான் இருக்கும்ன்ற மாதிரி கெஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறவர் அபிஷன் ஜீவந்த். அண்ட் இந்த படத்துக்கு வந்து ஷான் ரோல்டர் அவர்கள் இசையமைச்சிருக்காங்க. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லரை வந்துட்டு April 23rd ரிலீஸ் பண்றதா படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. ரம்யா ரங்கநாதன் ரீசெண்டா இட்டலி வெனஸ்க்கு வந்து போயிருக்கும் போது அங்க அவங்க எடுத்துட்ட போட்டோஸ். அண்ட் அதுல அவங்க பாத்தீங்கன்னா பிளாக் பிரிண்டட்ல இருக்கக்கூடிய மிடி ட்ரெஸ்ல அவங்க இருந்தாங்க. சோ வாங்க அந்த போட்டோஸ் பார்க்கலாம். மைத்ரி மூவி மேக்கர்ஸ்னுடைய தயாரிப்புல சன்னி டியோல் மற்றும் ரந்தீப் ஹூடா அவங்களுடைய நடிப்புல வெளிவந்த திரைப்படம் தான் ஜத். அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு கோபிச்சந்த். அண்ட் இந்த திரைப்படம் இப்போ வரைக்கும் வந்து வாங்கியக்கூடிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை படக்குழுவினர் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ 102.13 crores வந்து வேர்ல்டு வைட் கலெக்ஷன் ஆகியிருக்குன்ற அப்டேட்டை போஸ்டர் மூலமா தெரிவிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ்னுடைய படங்கள் ஒன்றுமே வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்றது மினிமம் 100 crores வந்து டச் பண்ணிடுறது. அண்ட் அதே போலதான் இந்த படமும் வந்து 100 crore தாண்டி இப்போ வேர்ல்டு வைட் கலெக்ஷன் வாங்கியிருக்கு. ரீசன்ட் போட்டோஸ் அவங்க இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்காங்க. சோ பிரிட்டி பியூட்டிஃபுல்லான கஞ்சிவரம் சில்க் சாரியில அதுக்கேத்த மாதிரியான பயங்கர ஸ்டைலிஷான ஒரு லுக்ல அவங்க எடுத்துட்ட போட்டோஸ் வாங்க பார்க்கலாம். ஃப்ரைடே ஃபிலிம் ஹவுஸ்னுடைய தயாரிப்புல அண்ட் மனு ஸ்வராஜ் அவங்களுடைய டைரக்ஷன்ல ராஜேஷ் முருகேஷனுடைய இசையில
சுராஜ் வெந்திரமுடியோடைய நடிப்புல வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து படக்காலம். அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ட்ரைலர் வந்து இப்ப படக்குழுவினர் வெளியிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ சுராஜ் வெந்திரமுடு அவங்களுடைய நடிப்புல ரீசெண்டா வெளியான திரைப்படம் வந்து லூசிஃபர் 2 எம்பிரான். அண்ட் தமிழ்ல ஃபர்ஸ்ட் டைம் அவங்க நடிப்புல வெளிவந்திருக்கக்கூடிய படம் வீரதீரசுரன். பேக் டு பேக் ஹிட் படம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ அவங்க லீட்ல நடிச்சக்கூடிய ஒவ்வொரு படமும் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஜேர்னர்லயும் இருக்கும். அண்ட் இப்போ எல்லா லாங்குவேஜ்லயும் இப்போ லாஸ்டா ரிலீஸ் ஆன படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருக்கிறதுனால மற்ற லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய ரசிகர்களும் அவருடைய அடுத்த மலையாள படத்துக்காக காத்துட்டு இருக்காங்க. நானியோடைய நடிப்புல ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய ஹிட் படத்தினுடைய ப்ரொமோஷன்ல கலந்துக்கும் போது அண்ட் கீகி வந்து இன்டர்வியூ பண்ணிருந்தாங்க. அந்த போட்டோஸை ஷேர் பண்ணிருக்காங்க கீகி. அண்ட் அதுக்கு பியூட்டிஃபுல் கேப்ஷனும் கொடுத்திருக்காங்க. அண்ட் பிளாக்ல பாக்குறதுக்கு கீகி அவ்வளவு பிரிட்டியா இருந்தாங்க. வாங்க அந்த போட்டோஸை பார்க்கலாம். சேகர் கமலு அவங்களுடைய டைரக்ஷன்ல தேவி ஸ்ரீ பிரசாத்தோடைய இசையில தனுஷ் ராஷ்மிகா மண்டனாவுடைய நடிப்புல வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் குபேரா. அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சினிமேக்ஸ் மற்றும் எல்எல்பி அமிகோஸ் கிரியேஷன் பிரைவேட் லிமிடெட் வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் போய் வா நண்பான்ற தமிழ் வெர்ஷனை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ எல்லா லாங்குவேஜ்லையும் முக்கியமாக தெலுங்குல வந்து பார்த்தீங்கன்னா போயரா மாமா அப்படின்ற மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பாட்டு இப்போ 5 மில்லியன் வியூஸை தாண்டி சூப்பர் ட்ரெண்டிங்ல வந்துட்டு இருக்கு. அண்ட் அந்த பாடல் வரிகளை வந்துட்டு பயங்கரமா டீகோட் பண்ணி ஃபேன்ஸ், அதாவது தனுஷ் ஃபேன்ஸும் சோஷியல் மீடியால ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதா சர்மா ரீசெண்டா அவங்க ஒரு ஈவெண்ட்ல கலந்துக்கிட்டாங்க. அப்போ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹை வேஸ்ட் கிராப் டாப் பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய லெஹெங்கா அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான டோக்ரியோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுல அவங்க எடுத்துட்ட போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இப்போ இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணி அதை வைரல் பண்ணிருக்காங்க. வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் தயாரிப்புல எஸ்பி ஹோஸ்மினி அவங்களுடைய டைரக்ஷன்ல அண்ட் மிர்ச்சி சிவா மற்றும் பிரியானந்தருடைய நடிப்புல உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் சுமோ. அண்ட் இந்த திரைப்படத்துல வந்து முக்கியமான கதாபாத்திரத்துல யோகி பாபுவும் நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்துக்கு நிவாஸ் கே பிரசன்னா வந்து இசையமைச்சிருக்கிறாங்க. அண்ட் படம் வந்து கூடிய சீக்கிரத்துல ரிலீஸ் ஆக போற இந்த நேரத்துல படத்தினுடைய ட்ரைலரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க படக்குழுவினர். அண்ட் ஆல்சோ இந்த காம்போ, அதாவது மிர்ச்சி சிவா மற்றும் பிரியானந்துடைய காம்போ வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் சென்னையிலே சூப்பர் ஹிட் ஆயிருக்கும். ஸோ மறுபடியும் அவங்க பேக் டு த பெவிலியன்ற மாதிரி 2 பேருடைய காம்போல இப்போ இந்த படம் வந்து உருவாகி இருக்குது. ஸோ படத்து மேல இருக்கிற எக்ஸ்பெக்டேஷனும் அதிகமாகி இருக்குது. காயத்ரி சங்கர் தொடர்ந்து நிறைய போட்டோ ஷூட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்படியே இப்போ வந்து பாஸ் லேடி கெட்டப்ல கிரே பிளேசர்ல எடுத்துட்ட போட்டோஸ் இதோ உங்களுக்காக. லைக்கா ப்ரொடக்ஷன் மற்றும் ஆஷ்வா சினிமாஸினுடைய தயாரிப்புல மோகன்லாலுடைய நடிப்புல வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் லூசிஃபர் 2 எம்பிரான். அண்ட் இந்த திரைப்படத்துல நடிச்சு டைரக்ட் பண்ணியிருப்பாரு பிருத்திவிராஜ் சுகுமாரன். அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய சக்சஸ் டீசரை படக்குழுவினர் வெளியிட்டு இருக்கிறாங்க. மியூசிக் வந்து தீபக் தேவ் அவர்கள். அண்ட் படம் வந்து வேர்ல்டு வைட் சூப்பர் கலெக்ஷன் வாங்கியிருக்கிறதுனால அவங்க ஃபேன்ஸ்க்கு நன்றி தெரிவிக்கிற விதத்துல இந்த டீசர் வெளியிட்டு இருக்காங்க. அது இப்போ சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்குது. ஷில்பா ஷெட்டி ஆல்வேஸ் ஃபிட் ஃப்ரீக்கி. அண்ட் இப்போ அவங்க ரீசெண்டா ஒரு இவெண்ட்ல கலந்துக்கும் போது இவங்களுக்கு வயசே ஆகாதான்ற மாதிரி அப்படி ஒரு லுக்ல இருந்தாங்க. அண்ட் ரெட் ட்ரெஸ்ல ஒரு விண்டேஜ் காசெட் பேட்டர்ன் லுக்ல லாங் ட்ரெஸ்ல எடுத்துட்ட போட்டோஸ் வாங்க பார்க்கலாம்.
தர்மா ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்புல மாதவன் மற்றும் அக்ஷய்குமாரோடைய நடிப்புல வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் கேசர் சாப்டர் 2. அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு கரண் சிங் தியாகி. அண்ட் இந்த படத்தினுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன், அதாவது 4 டேஸ்க்கான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை படக்குழுவினர் வெளியிட்டு இருக்காங்க. அது வந்து 29.62 crores அப்படின்றது வேர்ல்டு வைட் கலெக்ஷன் ஆயிருக்கக்கூடியதுன்றத போஸ்டர் மூலமா தெரிவிச்சிருக்காங்க. ஸ்ரேயா கோஷல் அவங்களுடைய ரீசன்ட் கான்சர்ட்ல எடுத்துட்ட போட்டோஸ் அவங்க இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணிருக்காங்க. அண்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டி பியூட்டிஃபுல்லான பிங்கிஷ் ரெட்ல அண்ட் ஃபுல் வந்து ஃப்ளோரல் எம்ப்ராய்டரி பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய கவுன்ல அவங்க எடுத்துட்ட போட்டோஸ். அண்ட் அந்த போட்டோஸ் எக்கச்சக்கமான லைக்ஸும் குவிஞ்சிட்டு இருக்கு. என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்சினுடைய தயாரிப்புல கார்த்திக் சுப்ராஜுடைய டைரக்ஷன்ல சூர்யாவுடைய நடிப்புல வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ரெட்ரோ. அண்ட் இந்த திரைப்படம் May 1 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைச்சிருக்கிறாரு. படத்தினுடைய ஒவ்வொரு சிங்கிளும் ரிலீஸ் ஆயிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாம சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்ல இருந்தது. அண்ட் இப்போ படத்தினுடைய ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தமிழ் வெர்ஷனும் வந்து சூப்பர் ட்ரெண்டிங்ல போயிருந்தது. இப்போ படத்தினுடைய தெலுங்கு வெர்ஷன் ரிலீஸ் பண்ணி அதையும் வந்து சோஷியல் மீடியால வைரல் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் படத்தினுடைய ட்ரைலரை பார்க்கும்போது சூர்யா இந்த படத்தில் என்ன மாதிரியான கேரக்டரா இருப்பாருன்றத இன்னும் அதிகப்படியான ஒரு கியூரியாசிட்டியை வந்து சூர்யா ஃபேன்ஸ்க்கு கிரியேட் பண்ணிருக்கு. இன்னும் உங்களுக்கு பிடித்தமான செலிபிரிட்டி அப்டேட்ஸ்லாம் நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல வந்துட்டே இருக்கு. அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய விப்ளெக்ஸ் தரத்தையும் விப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை.